ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம் பெரியாழ்வார் பாசுரங்கள் 275 முதல் 277 வரை. குழலூதச் சிறப்பு. 275ஆம் பாசுரம். நாவளம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர் கழிதோர் அற்புதங்கேளிர். தூவளம்புரியுடைய திருமால் தூய வாயிற்குழலோசை வழியே கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகளிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அழகிய பெரிய நாவலன் தீவில் வாழும் நங்கையர்களே, இங்கே ஓர் அதிசயத்தை கேட்பீராக. அஃது என்னவெனின், பாஞ்ச சந்நியம் என்னும் தூய வளம்புரிச் சங்கேந்திய திருமகள் கேழ்வன் கண்ணபிரான் தன் தூய திருவாயில் புல்லாங்குழலை வைத்து ஊதினான். அதனின்று தோன்றிய இசையை கேட்ட ஆயர் சிறுமியர் தம் இளம் கொங்கைகள் கண்ணனை காண நாங்கள் முன்னே செல்கிறோம் என்று மகிழ்ச்சி பெற உடலும் உள்ளமும் கட்டுக்குலைந்து தங்கள் நிலையை இழந்தனர். மேலும் அவ்வாய்ச்சியர் கயிற்றில் சேர்ந்த மாலைகள் போல திரண்டு வந்து கண்ணனை கண்டு நாணம் மிக்கவராயினர். 276ஆம் பாசுரம். இடவனரை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்தேற குடவயிறு படவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடூதின போது மடமயில்களோடு மாண்பினை போலே மங்கைமார்கள் மலர் கூந்தல் அவிழ உடை நெகிழவோர் கையால் துகில் பற்றி ஓல்கி யோடரிக்க நோட நின்றனரே. கோவிந்தன் தன் இடது மோவாயை தன் இடத்தோளோடு சாய்த்தவாறு இரு கைகளும் குழலோடு சேர வாசித்தான். அவன் புருவங்கள் நெளிந்து மேலேறின. வயிறு குடம்போடாயிற்று. உதடுகள் குழைந்து குழலை ஊதிய போது மயில் போன்ற சாயலையும் மான் போன்ற கண்களையும் உடைய ஆய்குல பெண்கள் தங்களின் ஆடை நெகிழ ஓர் கையாலே அதனை பிடித்து கொண்டிருக்க தங்களின் கூந்தல் அவிழ அவர்களின் செவ்வரிக் கண்கள் ஓடிச் சென்று கண்ணனை காண நாணி நின்றனர். 277ஆம் பாசுரம். வானிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்த கோணிலவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடூதின போது வானிலம் படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மலர்கண்கள் பணிப்ப தேனளவு செறிக்கூந்தல் அவிழ சென்னிவேர் பட்சவி சேர்த்து நின்றனரே. பரமபதத்து இளவரசன் வைகுந்தநாதன் வாசுதேவ குமாரனும் வடமதுரைக்குத் தலைவனும் நந்தகோபரின் மகனும் ஆயர் சிறுவனும் பசுக்களை காப்பவனுமாகிய கண்ணன் புல்லாங்குழல் ஊதின இசையை கேட்டு தேவலோகத்து இளமகளிர் வந்து குவிந்தனர். மனம் உருகினர். அவர்கள் கண்கள் பணிப்ப நெற்றி வியர்க்க கூந்தல் அவிழ்ந்து அலைய அதனால் தலைப்பூ விழ தேனும் துளிர்த்தது. ஆட்சியர்கள் இங்கனமாக கண்ணனின் குழலோசையை காது கொடுத்து கேட்டு நின்றனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.